Hi friends, in this video we are going to see the IND AS 105 non-current assets held for sale. Non-current assets held for sale. இந்த ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதோட presentation classification and measurement. Okay, presentation, classification and measurement of all the non-current assets. இதை பற்றி தான் இந்த ஸ்டாண்டர்டில் பார்க்க போகிறோம். ப்ரெசன்டேஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் த ஆல் த நான் கரண்ட் அசெட்ஸ். ஓகே, சர்டைன் நான் கரண்ட் அசெட்ஸ்க்கு இந்த ஸ்டாண்டர்ட் வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஓகேவா, இது வந்து வென் வி ஆர் கிளாசிஃபைங் த அசெட் ஹெல்டு ஃபார் சேல் அந்த டைமில் மட்டும் தான் இந்த ஸ்டாண்டர்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். இது சர்டைன் நான் கரண்ட் அசெட்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது. எக்ஸப்ஷன் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா IND AS 12 உள்ள அசெட்ஸ்க்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. இந்த ஸ்டாண்டர்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. டெஃபர்ட் டேக்ஸ் அசெட்ஸ் இந்த மாதிரி டெஃபர்ட் டேக்ஸ் அசெட்ஸ்க்குலாம் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் அப்ளிகபிள் ஆகாது. அதே மாதிரி IND AS 109 ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், IND AS 19 employee benefits and IND AS 41 agricultural produce and biological assets. ஓகே, அந்த ஸ்டாண்டர்டுக்கும் அப்ளிகபிள் ஆகாது. அந்த மாதிரியான அசெட்ஸ்க்குலாம் இந்த ஸ்டாண்டர்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் IND AS 104 இட் இஸ் த கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ் அண்டர் த இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டாண்டர்டுக்கெலாம் அந்த மாதிரி உள்ள அதில் பேலன்ஸ் ஷீட்டில் இப்போ வந்து டெஃபர்ட் டேக்ஸ் அசெட்ஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரொவிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாது. IND AS 105 உள்ள ப்ரொவிஷன். அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னா அப்போ வந்து ஹெல்ட் ஃபார் சேல் IND AS 105 உள்ள ப்ரொவிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டாண்டர்டுக்குலாம் இந்த ஸ்டாண்டர்ட் IND AS 105 வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ now we has to understand what is the definition of the non-current assets. Non-current assets held for sale. First, what is mean by non-current assets held for sale? When we will classify the non-current assets as held for sale. Okay, non-current assets or the disposable group. Disposable group na enna? டிஸ்போசல் குரூப்னா அது ஒரு குரூப் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா, ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் உள்ள குரூப் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன் மூலமாக நம்ம சேல் பண்ணோன்னா தட் வில் பி கால்ட் அஸ் த டிஸ்போசபிள் குரூப். மீன்ஸ் நான் கரண்ட் அசெட்ஸ் ஹெல்டு ஃபார் சேல்னா ஒன்லி ஒன் அசெட் வந்து நம்ம ஹெல்டு ஃபார் சேலாக கிளாஸிஃபை பண்ணுறோம். அதுவே டிஸ்போசபிள் குரூப்னா இது குரூப் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தட் இஸ் சோல்டு, தட் வில் பி சோல்டு இன் எ சிங்கிள் டிரான்சாக்ஷன், தட் இஸ் கால்ட் அஸ் த டிஸ்போசபிள் குரூப். நான் கரண்ட் அசெட்ஸ் will be or disposable group, ரெண்டுத்துக்குமே ஒரே கண்டிஷன் தான். ஓகேவா, நான் கரண்ட் அசெட்ஸ் will be classified as the held for sale. Held for sale when the carrying value can be recovered from sale. Carrying value can be recovered from sale. Carrying value of the asset can be recovered from sale rather than the continued usage மீன்ஸ் அது நம்ம யூஸ் பண்ணி அதுலேருந்து வர ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸை விட நம்ம சேல் பண்ணுறது மூலமாக நம்ம அதோட கேரிங் வேல்யூவை ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ சேல் தான் வந்து பெட்டர் ஆப்ஷன். அப்படிங்கும் போது தான் ஒரு நான் கரண்ட் அசெட்ஸை ஹெல்ட் ஃபார் சேலாக கிளாஸிஃபை பண்ணணும். ஓகேவா, நான் கரண்ட் அசெட்ஸ் ஹெல்ட் ஃபார் சேல்னா when the asset carrying value can be recovered from the sale rather than the continued usage. மீன்ஸ் அதை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் வந்து கேரிங் வேல்யூவை ரெக்கவர் பண்ண முடியாது. ஒன்லி பை வே ஆஃப் சேல் மூலமாக தான் நம்மளால நிறைய கேரிங் வேல்யூவை ரெக்கவர் பண்ண முடியும். அப்படின்னாலே நம்ம ஹெல்ட் ஃபார் சேலாக கிளாஸிஃபை பண்ணிடணும். நான் கரண்ட் அசெட்ஸ் ஆர் டிஸ்போசபிள் குரூப் கேன் பி கிளாஸிஃபைட் அஸ் ஹெல்ட் ஃபார் சேல் when the carrying value of the asset can be recovered from the sale rather than the continued use, then we have to classify as the held for sale. Okay, then there are conditions irukku. Okay, when we has to classify, there are certain condition has to be met. Okay, when we classification criteria, first the classification criteria. What is the classification criteria? The asset must be held for immediate sale. Asset must be held for the 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 immediate sale, and also sale must be highly probable. Okay,
Asset must be held for the immediate sale and sale must be highly probable. When we will classify as the immediate sale, okay, whenever there is a terms for the sale, asset immediate sale na உடனே வந்து சேல் பண்றதுக்கு அவைலபிளா இருக்கணும். ஓகே, அவைலபிளா இருந்தா தான் வந்து immediate sale அப்படி சொல்லுவோம். and sale must be highly probable. அத சேல் பண்றது வந்து ரொம்ப probability வந்து நிறைய இருக்கு. அப்பதான் வந்து sale is highly probable. இந்த both conditions satisfy பண்ணாதான் that then asset can be classified as the held for sale. ஓகே, இதுக்குன்னு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்கு. இமீடியட் சேல் அப்படிங்கிறதுக்கு சர்டன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஒரு சேல் பண்ணணும்னா கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கலாம் ஒரு அசட்டுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு கஸ்டமரி ப்ராக்டிஸ். இதெல்லாம் வந்து வெரி கேஷுவலான நார்மலாக எப்போதுமே நடக்கிற ஒரு ப்ராக்டிஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி யூஷுவல் அண்ட் கஸ்டமரி டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம இமீடியட் சேல் அதை வந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணாது ஹெல்ட் ஃபார் சேல்லேருந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேவா? சர்டன் டேர்ம்ஸ் விச் ஆர் யூஷுவல் அண்ட் கஸ்டமரி எப்போதுமே நடக்கிறது தான். இப்போ வந்து சேல் பண்ணணும்னா இந்த அப்ரூவல் வாங்கணும்னா அது நார்மலாக வந்து நடக்கிறது தான். அப்போ அந்த ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணுங்கிறதுக்காக அது ஹெல்ட் ஃபார் சேல்லேருந்து கிளாஸிஃபை பண்ணாமல் நிறுத்த முடியாது. ஸோ வாட் ஆர் த டேர்ம்ஸ் விச் ஆர் யூஷுவல் அண்ட் கஸ்டமரி, அது நார்மலாக நடக்கக்கூடியது, அதுக்காக நம்ம ஹெல்ட் ஃபார் சேலை வந்து ப்ரிவென்ட் பண்ணாது. அதெல்லாம் வந்து ஓகேவா? ஸோ வென் வி ஷுட் நாட் கிளாஸிஃபை as the ஹெல்ட் ஃபார் சேல் மீன்ஸ் எப்போ வந்து அது இமீடியட் சேல் அவைலபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா whenever it is not treated as it is available for immediate sale, whenever that asset is vital for the operations, whenever the asset is vital for the operations of the entity, அவங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த அசெட், ரொம்ப வைட்டலாக இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அந்த அசெட். அப்படிங்கும் போது நம்ம அது இமீடியட் சேலாக ட்ரீட் பண்ண முடியாது, ஓகேவா? தென் வந்து whenever it is renovation is required, whenever there is a renovation or refurbishment is required before sale. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ரினோவேஷன், ரீஃபர்பிஷ்மெண்ட் வந்து அப்போ அது வந்து ரெடியாகவே ஆகலை, சேல் பண்ணுறதுக்கு ரெடியாகவே ஆகலை. அப்படி இருக்கும் போது கூட நம்ம இமீடியட் சேல்னு அதை ட்ரீட் பண்ண முடியாது. எப்போ வந்து நம்ம இமீடியட் சேல்னு ட்ரீட் பண்ண முடியும்னா whenever there is a terms which are யூஷுவல் அண்ட் கஸ்டமரி ஃபார் சேல். ஓகேவா? நார்மலாக இது எப்போதுமே இந்த அசெட் சேல் பண்ணும் போது இது நார்மலாக நடக்கக்கூடியது தான், இந்த கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கக்கூடியது தான். அப்படிங்கும் போது அது வந்து ப்ரிவென்ட் பண்ணாது, இது இமீடியட் சேல்லேருந்து ஹெல்ட் ஃபார் சேல்லேருந்து கிளாஸிஃபை பண்ணுறதை ப்ரிவென்ட் பண்ணாது. பட் எப்போ வந்து நம்ம ஹெல்ட் ஃபார் சேல்லேருந்து கிளாஸிஃபை பண்ணக்கூடாதுன்னா whenever it is vital for the operations of the entity, அந்த அசெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அந்த என்டிட்டியோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு. அப்படிங்கும் போது நம்ம அதை இமீடியட் சேலில் ட்ரீட் பண்ண முடியாது. அண்ட் whenever that asset has been requires the refurbishment or renovation before the sale பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு renovation தேவைப்படுதுனாலும் கூட நம்ம அதை ட்ரீட் பண்ண முடியாது, இமீடியட் சேல்னு ட்ரீட் பண்ண முடியாது. and sale must be highly probable. இமீடியட் சேல் அண்ட் சேல் மஸ்ட் பி ஹைலி ப்ராபபிள். இதுக்கு ஒரு 5 கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, மேனேஜ்மெண்ட் ஷுட் ஹேவ் கமிட்டட் டு த பிளான். ஓகேவா? கமிட்டட் டு த பிளான். மேனேஜ்மெண்ட் ஷுட் ஹேவ் கமிட்டட் டு த ஒரு பிளான். சேல் வந்து சேல் பண்ணுறதுக்கு ஒரு பிளானில் அவங்க கமிட் ஆகிருக்கணும் மேனேஜ்மெண்ட்டு. ஓகே, கமிட்டட் டு த பிளான். அண்ட் ஆல்சோ தெர் மஸ்ட் பி ஆக்டிவ் ப்ரோக்ராம் டு ட்ரேஸ் த பையர். Okay, and also they are providing the market price means which is the sale price. Okay, that market price sale price வந்து which must be equal to the fair value of the asset, reasonable to the fair value of the asset. And also that the sale must be completed within the period of 1 year. Sale must be completed within the period of 1 year. And withdrawal is unlikely to happen. Then we have to sale is highly probable. In this cases means the 5 conditions satisfy actually active program to trace the buyer should be initiated, and whatever the sale price they are offering that must be reasonable to the fair value, and also sale must be completed within the period of 1 year, and withdrawal from the plan is unlikely to happen, and management should have committed to the plan. Then we can tell that a sale is highly probable. First, what is when we have to
treat as a held for sale. The sale must be that asset must be available for immediate sale. That asset must be held for immediate sale, and sale must be highly probable. Asset must be held for immediate sale. Now there are certain terms which are usual and customary, does not prevent that asset from classifying its held for sale, and it should not be treated as a held for sale when the asset is vital for the operations. When that asset is vital for the operations of that entity, and also whenever renovation or refurbishment is required before sale, at the time also we should not classify as the held immediate sale. Okay, then sale must be highly probable. When sale must be highly probable, management should have committed to the plan, and there must be an active program must be initiated to trace the buyer, and they has to offer the sale price which is reasonable to the fair value. The sale must be completed within the period of 1 year, and also withdrawal from the sale plan is unlikely to happen. Then we can classify that asset as the sale is highly probable. In the both the conditions satisfy ஆச்சுனா தான் நம்ம classify பண்ணலாம். ஓகேவா, we can classify that asset as a held for sale. Okay, next there are certain other points கொடுத்திருக்காங்க. other points பார்க்கலாம். Loss of control in the subsidiary. Loss of control in subsidiary. இப்போ நம்ம சப்சிடியில் உள்ள ஒரு அசட்டை வந்து சேல் பண்ண போகிறோம். ஓகேவா, அந்த சேல் பண்ணுறதுனால அந்த சப்சிடியில் உள்ள கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, நம்மளோட கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்டே வந்து லூஸ் ஆகுது. ஓகேவா, அப்படி வந்து நம்ம ஒரு அசட்டை சேல் பண்ணுறதுனால அதோட கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்டே நம்மளுக்கு லூஸ் ஆகுறதுனால என்ன பண்ணணும்னா, அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் தட் சப்சிடியை ஹெல்ட் ஃபார் சேலில் நம்ம கிளாஸிஃபை பண்ணிடணும். ஓகேவா, பிகாஸ் வி ஆர் லூசிங் த கண்ட்ரோல். ஈவன் வி ஆர் ஹோல்டிங் லிட்டில் பிட் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் இன் தட் சப்சிடரி. We should classify all the assets and liabilities as a held for sale. Okay, அதான் இதுல சொல்லிருக்காங்க. Next point, exception to the period of 1 year. Exception to the period of 1 year. Exception to the period of 1 year. இப்போ வந்து 1 yearங்கிற condition வந்து no need to be satisfied. Okay, whenever there are certain events which has been happened which is beyond the control of the entity. There are certain events which are happened beyond the control of the entity, like COVID happened. It is beyond the control of the entity. அதனால உங்களால சேல் பண்ணாம போயிருக்கலாம். அப்போ வந்து இந்த 1 இயர்க்கு வந்து எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. and still that management is committed to the sale plan. Still the management is committed to the sale plan. இந்த both conditions satisfy ஆச்சுன்னா இந்த 1 year criteria-வை நம்ம விலக்கிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த 1 year exception to 1 year na because of the some events has been happened, அப்போ வந்து held for sale கண்டினியூ பண்ணலாம். எப்போ வந்து கண்டினியூ பண்ணலாம், 1 year வந்து தாண்டினா கூட அவங்க held for sale கிளாசிஃபிகேஷனை கண்டினியூ பண்ணலாம். எப்போ வந்து கண்டினியூ பண்ணலாம்னா, that certain events which is beyond the control of the entity, அந்த ஈவெண்ட்ஸ் வந்து beyond the control of the entity happen ஆயிடுச்சு, அதனால 1 yearக்கு மேலே போச்சு அப்படின்னா then no problem. and that management is still committed to the plan. There is a evidence. Okay, there is a evidence is there. Okay, valuable evidence is there that management is still committed to the plan. There must be the proper evidence that management is still committed to the plan. Okay, next, sale includes the exchange. Sale includes the exchange. What is sale include the exchange? இப்போ ஒரு அசெட் கொடுத்துட்டு இன்னொரு நான் கரண்ட் அசெட்ஸை அவங்க வாங்குறாங்க, எக்ஸ்சேஞ்சாக இருக்குது, அதில் கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா தென் ஆல்சோ இட் இஸ் a valuable sale only. Sale includes the exchange. Okay, asset acquired with a view of subsequent disposal. Asset acquired with a view of subsequent disposal. மீன்ஸ் ஒரு அசெட் வந்து சப்சிக்வெண்ட் டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த அசெட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 January
2020 வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஒரு அசெட் வந்து அக்வயர் பண்ணுறாங்க. அது எதுக்காக அக்வயர் பண்ணுறாங்கன்னா சப்சிக்வெண்ட்டாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்காகங்கிற ஒரு இதில் தான் வந்து 1 இயர் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியுது வித்தின் 1 இயர் இந்த அசெட் அவங்க சேல் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஓகேவா? அதில் ஏதாச்சும் ஒரு ரீஃபர்பிஷ்மெண்ட் இல்லை ரினோவேஷன் நடக்குன்னா அது ஷார்ட்டர் பீரியட்லேயே அதை நடத்த போகிறாங்க. ஓகேவா? வித்தின் த ஷார்ட்டர் பீரியட்குள்ளேயே அது தட் வில் பி ரெடி ஃபார் த இமீடியட் தட் வில் பி ரெடி ஃபார் த ஹெல்டு ஃபார் சேல் கண்டிஷனுக்கு ஷார்ட்டர் பீரியட்லேயே அது வந்து ரெடி ஆகிடுது. ஓகேவா? வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ளேயே அது ஹெல்டு ஃபார் சேல் கண்டிஷனை மீட் பண்ணிடுது. ஓகேவா? ஹெல்டு ஃபார் சேல் கண்டிஷன் என்னது? இட் மஸ்ட் பி அவைலபிள் ஃபார் த இமீடியட் சேல் அண்ட் சேல் மஸ்ட் பி ஹைலி ப்ராபபிள். இந்த ஹெல்டு ஃபார் சேல் கண்டிஷனை வித்தின் த ஷார்ட் பீரியட்லேயே அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. ஓகேவா? சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் ஆன் த 31st March 2020லேயே அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஹெல்டு ஃபார் சேல் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டேட் அன்றைக்கி அவங்க ஹெல்டு ஃபார் சேல் அப்படிங்கிறது கிளாஸிஃபை பண்ண கிடையாது. ஆஸ் ஆன் த அக்வசிஷன் டேட் இட் செல்ஃபே 1st January 2020 அப்போவே அவங்க ஹெல்டு ஃபார் சேல்னு கிளாஸிஃபை பண்ணிடலாம். அட் த டைம் ஆஃப் அக்வசிஷன் இட் செல்ஃப் தே கேன் கிளாஸிஃபை தட் அசெட் ஆஸ் எ ஹெல்டு ஃபார் சேல். ஓகேவா? இது வந்து ஒன்லி ஃபார் த அசெட்ஸ் விச் இஸ் அக்வர்டு வித் இன்டென்ஷன் டு சப்சிக்வெண்ட் டிஸ்போசல். அப்போனா மட்டும் அட் த டைம் ஆஃப் அக்வசிஷன் இட் செல்ஃப் நம்ம ஹெல்டு ஃபார் சேல்னு கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். மீன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ 1st January அன்னைக்கு அவங்க ஒரு அசெட் அக்வயர் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து சர்டைன் ரினோவேஷன் பண்ணி அல்ல ரீஃபர்பிஷ்மெண்ட் பண்ணி நிறைய காஸ்ட்டுக்கு விற்கலாம். ஓகேவா? அப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியுது வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ளே தட் வில் பி ரெடி ஃபார் ஹெல்டு ஃபார் சேல். ஓகேவா? வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ளே அந்த ரினோவேஷன் முடிஞ்சிடும். அது இட் கேன் பி ரெடி ஃபார் ஹெல்டு ஃபார் சேலுக்கு ரெடி ஆகிடும். ஓகேவா? அண்ட் சேல் வில் பி கம்ப்ளீட்டட் வித்தின் த பீரியட் ஆஃப் 1 இயர். அப்படிங்கிற பட்சத்தில் ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் அக்வசிஷன் இட் செல்ஃபே ஆஸ் ஆன் 1st January இட் செல்ஃபே அவங்க ஹெல்டு ஃபார் சேல்னு அந்த அசெட்டை கிளாஸிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் criteria met after the reporting period. Okay, criteria met after the reporting period. After the reporting period, criteria met after the reporting period. What is this? இப்போ வந்து after the reporting period but before the approval of the financial statements that asset satisfy the condition for held for sale means within the period of 31st March 2020 லேருந்து for example 30th June தான் வந்து அப்ரூவல் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த இது அப்போ இந்த இன்டர்மீடியட் பீரியட் இருக்கு இல்லையா, பிஃபோர் அப்ரூவல் ஆஃப் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பட் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த ரிப்போர்ட்டிங் பீரியட் இந்த பீரியடில் இது ஹெல்டு ஃபார் சேல் கண்டிஷனை மீட் பண்ணிட்டு. ஓகேவா? அப்போ இது அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டா நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். ஓகேவா? அப்போ வந்து அந்த அசெட் ஹெல்டு ஃபார் சேல்னு கிளாஸிஃபை பண்ண முடியாது. நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் இட் கேன் பி ஒன்லி டிஸ்க்ளோஸ்ட் இன் த நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் அண்ட் இட் கேனாட் பி கிளாஸிஃபை அஸ் த ஹெல்டு ஃபார் சேல். இப்போ இந்த பீரியட்குள்ளே அது வந்து ஹெல்டு ஃபார் சேல் கண்டிஷனை மீட் பண்ணிச்சுன்னா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு non-current assets to be abandoned. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். non-current asset to be abandoned. non-current asset to be abandoned. இது வந்து abandonedனா என்னன்னா ஒரு டெம்பரவரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த அசெட் வந்து சீசனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். டெம்பரவரி யூஸ்லேருந்து நம்ம அதை வித்ட்ராவல் பண்ணுறோம். டெம்பரவரி யூஸ்னால் திருப்பி அதே யூஸ்க்கு நம்ம கொண்டு போகலாம். ஓகேவா? இப்போ வந்து அதுக்கான டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குது. அது மிஷின் கொடுக்குற ப்ராடக்ட்ஸ்க்கு டிமாண்ட் கம்மியாக இருக்கிறதுனால அந்த அசெட்டை நம்ம டெம்பரவரி யூசேஜில் டெம்பரவரியாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது அந்த அசெட்டை. ஓகேவா? பட் வி வில் அகெயின் பிரிங் பேக் தட் அசெட் டு த யூசேஜ். ஓகேவா? அப்போ வந்து நம்ம ஹெல்டு ஃபார் சேல்க்கு இதில் வந்து கிளாஸிஃபை பண்ணக்கூடாது. மீன்ஸ் whenever that carrying value of the asset. ஓகேவா? whenever the abandonedனா என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா abandonedனா whenever the carrying value can be recovered from the continued usage. whenever the carrying value can be recovered from the continued usage rather than sale. இது அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? இந்த கண்டிஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். இந்த கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்க, ஹெல்டு ஃபார் சேல் கண்டிஷனாக கேரிங் வேல்யூ கேன் பி ரெக்கவர்டு ஃப்ரம் த சேல் rather than continued usage அப்படின்னு சொல்கிறாங்க. abandonedனா whenever the carrying value can be recovered from the continued usage rather than sale. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. ரதர் தென் சேலை விட கண்டினியூவாக யூசேஜ் பண்ணோன்னா அதோட கேரிங் வேல்யூவை ரெக்கவர் பண்ணலாம். அப்போ தான் அந்த அசெட் வந்து அபண்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். டெம்பரவரி யூஸ்லேருந்து வித்ட்ராவல் பண்ணுறோம். ஓகே? அப்படிக்கும் போது தட் ஷுட் நாட் பி ட்ரீட்டட் அஸ் ஏ ஹெல்டு ஃபார் சேல். அதுக்காக டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணணும். அபண்டன்ட் அசெட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வி ஷுட் நாட் ட்ரீட் தட் ஒன் அஸ் ஏ ஹெல்டு ஃபார் சேலில் கேட்டகரியில் கிளாஸிஃபை பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு
இதுதான் வந்து சர்டன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் எப்படி மெஷர் பண்ணணும், ரொம்ப முக்கியமானது மெஷர்மெண்ட். how we has to do the measurement. As on the date of classification as held for sale, that asset should be valued at a lower of carrying value, lower of the carrying value, fair value less cost to sell. Okay, whichever is lower, carrying value or fair value less cost to sell, whichever is lower, நம்ம வந்து அந்த அசெட்டை வந்து மெஷர் பண்ணணும். ஓகேவா, as on the date of classification. Then certain other important points என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ where the asset is acquired for the subsequent sale, where the asset is acquired with the intention to subsequent disposalக்கு தான் ஒரு asset acquire பண்ணுறோம். அப்போ அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணணும்னா இந்த கண்டிஷன் தான், கேரிங் வேல்யூ லோயர் ஆஃப் த கேரிங் வேல்யூ ஆர் ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல் தான். ஓகேவா, லோயர் ஆஃப் த கேரிங் வேல்யூ ஆர் ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல். ஆனால் சப்சிக்வெண்ட் டிஸ்போசலுக்கு நம்ம சில அசெட் அக்வயர் பண்ணுறோம் இந்த பிஸ்னஸ் காம்பினேஷன். இதுவே வந்து பிஸ்னஸ் காம்பினேஷனில் வி ஆர் அக்வயரிங் சர்டைன் அசெட்ஸ். ஒரு சப்சிடரி அக்வயர் பண்ணுறோம், ஒரு சப்சிடரி எதுக்காக அக்வயர் பண்ணுறோன்னா அது சப்சிக்வெண்ட் டிஸ்போசலுக்கு தான் நம்ம அக்வயர் பண்ணுறோம். ஓகேவா, வேர் த அசெட் ஹாஸ் பீன் அக்வயர்டு ஃபார் சப்சிக்வெண்ட் டிஸ்போசல் இன் பிஸ்னஸ் காம்பினேஷனில். ஓகேவா, பிஸ்னஸ் காம்பினேஷன் where the asset is acquired for subsequent disposal. For the subsequent disposal க்கு தான் வந்து அந்த அசெட்டை நம்ம அக்வயர் பண்ணுறோம். ஓகே, இந்த பிஸ்னஸ் காம்பினேஷன் நாட் ஒரு அசெட் கிடையாது. ஓகேவா, என்டையர் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை அக்வயர் பண்ணுறதே ஃபார் த சப்சிக்வெண்ட் டிஸ்போசலுக்கு தான். அப்போ வந்து நம்ம ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல்ல தான் நம்ம வேல்யூ பண்ணணும். ஓகேவா, ஒன்லி ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல். ஓகேவா, இது லோயர்லாம் கிடையாது, ஒன்லி ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல். ஒன்லி when this is a business combination, when we acquired by the business combination where the asset acquired with the intention to subsequent disposal. நிறைய அசெட்ஸ் அக்வயர் பண்ணுறோம், அதில் ஒரே ஒரு அசெட் வந்து ஒரு அசெட்டாக இருக்கலாம், ரெண்டு அசெட்டாக இருக்கலாம், வித் இன்டென்ஷன் we want to subsequently dispose that asset. ஓகே, 1 or 2 அசெட்ஸ். அப்போ அந்த அசெட்ஸை ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல்ல நம்ம வேல்யூ பண்ணோம். இதுவே வந்து நம்ம நாட் இன் த பிஸ்னஸ் காம்பினேஷன், சும்மா வந்து நம்ம we are acquiring any asset with the intention to subsequent disposalனா அப்போ இந்த நார்மல் கண்டிஷன் தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, லோயர் ஆஃப் த கேரிங் வேல்யூ or fair value less cost to sell. But if we acquire in a business combination with the intention to subsequent disposal, then we has to value at a fair value less cost to sell. Okay, இப்போ ரொம்ப முக்கியமான criteria என்னன்னா, when we are classifying as fair value less cost, means when we are classifying that asset as a held for sale, we should cease the depreciation. அன்னையிலேருந்து நம்ம depreciation போடக்கூடாது. ஓகே, when we are classifying that asset as a held for sale, it should cease the depreciation, means we should not provide the depreciation from the date we are classifying that asset as a held for sale. Okay, next இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இம்பேர்மெண்ட் லாஸ். ஓகேவா, இம்பேர்மெண்ட் லாஸ் வந்து நார்மலாக இண்டியஸ் 36ல் எப்படி வந்து இம்பேர்மெண்ட் லாஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதுலேயும் இம்பேர்மெண்ட் லாஸ் ப்ரொவைட் பண்ணும். இம்பேர்மெண்ட் லாஸ் வந்து நம்ம ஒரு என்டையர் குரூப்புக்கே பார்க்குறோம். ஓகேவா, இப்போ ஒரு என்டையர் குரூப்புக்கே பார்த்தோன்னா அதோட ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா, அசெட்ஸ் இருக்குது, லைபிலிட்டிஸ் இருக்குது, அதோட கேரிங் வேல்யூ இருக்குது. ஓகே, அதோட கேரிங் வேல்யூவை நம்ம வந்து ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல்லோட வந்து கம்பேர் பண்ணணும். ஓகேவா, கேரிங் வேல்யூ அது ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல், ரெக்கவர் கேரிங் வேல்யூ ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல். இதுக்கு வந்து ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல் கம்மியாக இருந்துச்சுன்னா then we has to provide the impairment loss. We has to compare the entire carrying value of the asset with the fair value less cost to sell. ஓகே, என்டையர் குரூப்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணோம், நாட் அசெட் பை அசெட். ஓகே, என்டையர் குரூப்புக்கு என்டையர் பேலன்ஸ் ஷீட்டில் அதோட டோட்டல் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணணும். அது கம்பேர் பண்ணுறப்ப இப்போ கம்மியாக இருந்துச்சு, ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல் வந்து 80 தான் இருக்குது, இது 100 இருக்குது அப்படின்னா நம்ம 20 வந்து இம்பேர்மெண்ட் லாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடணும். ஓகேவா, 20 இம்பேர்மெண்ட் லாஸ். இதை எப்படி நம்ம அலோகேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வி ஹாஸ் டு கம்பேர் த டோட்டல் அமௌண்ட். ஓகே, இப்போ கேரிங் வேல்யூவை ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு செல்லோட கம்பேர் பண்ணுறோம். இஃப் இட் இஸ் லோயர்னா நம்ம இம்பேர்மெண்ட் லாஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ இந்த இம்பேர்மெண்ட் லாஸை எப்படி நம்ம அலோகேட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம குட்வில்லுக்கு ஃபுல்லாக அலோகேட் பண்ணிடணும். ஓகே, குட்வில்லுக்கு நம்ம ஃபுல்லாக இப்போ 10 தான் குட்வில் இருக்குன்னா 10மே போட்டுடணும் குட்வில்லுக்கு. நெக்ஸ்ட்டு ஆன் ஏ ப்ரோ ரேட்டா பேசிஸில் அதர் அசெட்ஸ்க்கு நம்ம அலோகேட் பண்ணோம். ஆன் ஏ ப்ரோ ரேட்டா பேசிஸில் அலோகேட் பண்ணும்போது சில அசெட்ஸ்லாம் இருக்கும், ட்ரேட் ரிசீவபிள்ஸ்,
ட்ரேட் ரிசீவபிள்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அண்ட் தென் ட்ரேட் பேயபிள்ஸு, இன்வென்ட்ரி. ஓகே, இங்கே ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் இருக்குது. அப்புறம் இங்கே பில்டிங் இருக்குது. இதில் நம்ம முக்கியமாக ப்ராப்பராக நம்ம அலோகேட் பண்ணோம் பேலன்ஸ் இருக்கிற இம்பேர்மெண்ட் லாஸை ஒன்லி ஃபார் த அசட்ஸ் டு விச் இண்ட் AS 105 இஸ் அப்ளிகபிள். அந்த அசெட்டுக்கு மட்டும் தான் இம்பேர்மெண்ட் லாஸை நம்ம அலோகேட் பண்ணணும். இப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இன்வென்ட்ரி, ட்ரேட் ரிசீவபிள்ஸ், ட்ரேட் பேயபிள்ஸ்லாம் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டாண்டர்ட் படி அது இது பண்ணுறோம். ஓகேவா? அது போல் மெஷர்மெண்ட் பண்ணுறோம். ஸோ டு விச் த இண்ட் AS 105 இஸ் நாட் அப்ளிகபிளோ, எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்கெலாம் அதோட ரெஸ்பெக்டிவ் ஸ்டாண்டர்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணுமோ அந்த மாதிரியான உள்ள அசெட்ஸ்க்கு நம்ம இம்பேர்மெண்ட் லாஸ் அலோகேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், பில்டிங்கு, இது மாதிரி உள்ளதுக்கெல்லாம் வந்து இண்ட் AS 105 அப்ளிகபிள் ஆகும். ஸோ ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், பில்டிங்கு, இன்டான்ஜிபிள் அசெட்ஸு, இந்த மாதிரி உள்ள அசெட்ஸ்க்கு நம்ம இம்பேர்மெண்ட் லாஸை அலோகேட் பண்ணலாம். பட் இன்வென்ட்ரி, ட்ரேட் ரிசீவபிள்ஸ், ட்ரேட் பேயபிள்ஸ், அதுக்கப்புறம் இங்கே சர்டைன் ஸ்டாண்டர்ட்லாம் சொன்னோம் இல்லையா, இண்ட் AS 109, இண்ட் AS 12, இண்ட் AS 12, இண்ட் AS 109, இண்ட் AS 19, இண்ட் AS 41, இண்ட் AS 104, இந்த மாதிரி உள்ள அசெட்ஸுக்கு இந்த மாதிரி உள்ள அசெட்ஸுக்குலாம் இந்த ஸ்டாண்டர்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டுக்கெலாம் வந்து இந்த இண்ட் AS 105 அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் உள்ள டெஃபர்ட் டேக்ஸ் அசெட்ஸு இல்லை வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம இம்பேர்மெண்ட் லாஸ் அலோகேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ட்ரேட் ரிசீவபிள்ஸ், ட்ரேட் பேயபிள்ஸ், இன்வென்ட்ரி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டாண்டர்ட் படி தான் கவர்ன் பண்ணுறாங்க. மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஃபேர் வேல்யூவில் மெஷர் பண்ணும். அதுமாதிரி ஒரு ரெஸ்பெக்டிவ் ஸ்டாண்டர்ட் இன்வென்ட்ரிக்கெலாம் இண்ட் AS 2 அப்ளிகபிள் ஆகும். அந்த மாதிரி ரெஸ்பெக்டிவ் ஸ்டாண்டர்ட் வந்து ஜட்ஜ் பண்ணுது இல்லையா, அப்போ அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டாண்டர்ட் படி நம்ம அதை போட்டுடணும். பட் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், பில்டிங், இதெல்லாம் வந்து நம்ம இம்பேர்மெண்ட் லாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், பில்டிங்கு, இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், குட்வில், இது 4க்கு தான் மேஜராக வந்து நம்ம இம்பேர்மெண்ட் லாஸ் அலோகேட் பண்ணணும். ஸோ ப்ராப்பர்ட்டி இப்போ பில்டிங் வந்து 2 இருந்துச்சுன்னா அதுக்கு 2 அலோகேட் மீன்ஸ் ப்ரோரேட்டா பேசிஸில். ஓகேவா? வி ஹேஸ் டு டேக் த டோட்டல் ப்ரோரேட்டா பேசிஸில் பேலன்ஸ் இருக்கிற 10 நம்ம அலோகேட் பண்ணணும். இதில் எதெல்லாம் நம்ம அலோகேட் பண்ணலாம்னா பில்டிங்க்கு அலோகேட் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அலோகேட் பண்ணலாம், அண்ட் தென் இன்டான்ஜிபிள் அசெட்ஸும் குட்வில்லும் சேம் கிடையாது. குட்வில்லுக்கு ஃபுல்லாகவே நம்ம இம்பேர்மெண்ட் லாஸ் அலோகேட் பண்ணோம். பட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸுக்கு ப்ரோரேட்டா பேசிஸில் தான் அலோகேட் பண்ணணும். இன்டான்ஜிபிள் அசெட்ஸுக்கு ப்ரோரேட்டா பேசிஸில் அலோகேட் பண்ணணும். தென் இதுக்கெலாம் நம்ம அலோகேட் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ட்ரேட் ரிசீவபிள்ஸ், இன்வென்ட்ரி, ட்ரேட் பேயபிள்ஸ்க்குலாம் நம்ம இம்பேர்மெண்ட் லாஸ் அலோகேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரிவர்சல் ஆஃப் இம்பேர்மெண்ட் லாஸ். ரிவர்சல் ஆஃப் த இம்பேர்மெண்ட் லாஸ் வந்து ஆஸ் யூஷுவல் ஆஸ் பெர் இண்ட் AS 36 படி ஃபஸ்ட்டு குட்வில்லுக்கு மட்டும் நம்ம ரிவர்சல் பண்ணக்கூடாது. பேலன்ஸ் உள்ள அசெட்ஸ்க்கு நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகேவா? வி ஷுட் நாட் ரிவர்ஸ் ஃபார் த குட்வில். ஒன்ஸ் வி ஹவ் ப்ரொவைடட் த இம்பேர்மெண்ட் லாஸ் ஃபார் குட்வில், இட் cannot be reversed. But other assetsக்கு we can do the reversal of the impairment loss, but subject to the whatever the impairment loss we have previously provided. ஓகே, அதுக்கு அதிகமாக நம்ம ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து டிஸ்போசபிள் குரூப். ஓகே, டிஸ்போசபிள் குரூப்பை வந்து இம்பேர்மெண்ட் லாஸ் ப்ரொவைட் பண்ணும்போது நம்ம இது பண்ணணும். நான் கரண்ட் அசெட்ஸ்க்கு நம்ம நார்மலாக இண்ட் AS 36 எப்படி நம்ம கேரிங் வேல்யூவோட ரெக்கவரபிள் அமௌண்ட்டை கம்பேர் பண்ணுவோம், எப்படி இம்பேர்மெண்ட் லாஸ் ப்ரொவைட் பண்ணுவோம், நார்மலாக அது ப்ரொவைட் பண்ணணும். இது ஃபார் டிஸ்போசபிள் குரூப். நெக்ஸ்ட் changes to the plan. ஓகே, இப்போ there is a changes to the plan. ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்ட் ஃபார் சேல் அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணிட்டோம். சேஞ்சஸ் டு த பிளான் இப்போ ஹெல்ட் ஃபார் சேல்னு கிளாஸிஃபை பண்ணியாச்சு. பட் நம்மளுக்கு தெரிய வருது இந்த சேல் க்ரைட்டீரியா மீன்ஸ் ஹெல்ட் ஃபார் சேல் க்ரைட்டீரியா இஸ் நோ லாங்கர் மெட் அப்படின்னா என்ன பண்ணணும், திருப்பி நம்ம அந்த அசட்டை
PPEல கொண்டு வந்துடணும். ஓகேவா? அதுதான் வந்து சேஞ்ச் இன் த பிளான். whenever we knows that held for sale criteria is no longer met, then we has to reverse that asset to the normal asset. Okay, normal PPE or normal building க்கு நம்ம கொண்டு வந்துடணும். அப்ப எந்த வேல்யூக்கு நம்ம அதை திருப்பி கொண்டு வரணும்னா, what is the recoverable amount at the time of classification, as held for sale, at the time of classification as held for sale means அந்த டைம்ல நம்ம கேரிங் வேல்யூ ஆர் ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு சேல் whichever is lower நம்ம எடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஹெல்ட் ஃபார் சேல்னு கிளாஸிஃபை பண்ணும்போது அப்போ என்ன ரெக்கவரபிள் அமௌண்ட் இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன ரெக்கவரபிள் அமௌண்ட் இருக்குது, அது எதோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா கேரிங் வேல்யூ before we are classifying as held for sale, carrying value before we classifying as held for sale minus the depreciation means நம்ம depreciation சீஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணி இருந்தா, ஓகேவா, அந்த டைமில் நம்ம டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தா வாட் வுட் பி த கேரிங் வேல்யூ நவ். ஓகே, வாட் வில் பி த கேரிங் வேல்யூ நவ் அப்படிங்கிறத பார்த்து அது ரெண்டுத்துல எது லோயராக இருக்கோ அதுதான் நம்ம திருப்பி கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1/1/2020 அப்போ நம்ம சீஸ் பண்ணியாச்சு, ஹெல்ட் ஃபார் சேலில் கிளாஸிஃபை பண்ணியாச்சு. நம்ம அன்னிலேருந்து நம்ம டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணல. ஓகே, இட் டஸ் நாட் மீட் த க்ரைட்டீரியா as on 31/12/2020 அப்போ அந்த ஹெல்ட் ஃபார் சேல் க்ரைட்டீரியாவே மீட் பண்ணல. அப்போ திருப்பி இந்த அசட்டை அவங்க பிபிஇக்கு கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இன்னைக்கு வந்து வாட் இஸ் த கேரிங் வேல்யூ இஃப் யூ ப்ரொவைட் த டெப்ரிசியேஷன் டூரிங் திஸ் பீரியட், இன்னைக்கு உள்ள கேரிங் வேல்யூவை எடுத்துட்டு மைனஸ் த டெப்ரிசியேஷன், வாட் வுட் பி த டெப்ரிசியேஷன் வி வுட் ஹேவ் ப்ரொவைடட் ஃபார் திஸ் அசட். அப்போ இன்னைக்கு என்ன கேரிங் வேல்யூ இருக்கோ ஆஃப்டர் ப்ரொவைடிங் த டெப்ரிசியேஷன் அதோட நம்ம ரெக்கவரபிள் அமௌண்ட்டோ கம்பேர் பண்ணணும். ஓகேவா? whichever is லோயரோ அது வந்து நம்ம திருப்பி கொண்டு போகணும் அந்த அசட்டுக்கு. ஓகேவா? திருப்பி பிபிஇ அந்த வேல்யூக்கு நம்ம கொண்டு போகணும். ரெக்கவரபிள் அமௌண்ட் ஆர் லோயர் ஆஃப் த கேரிங் வேல்யூ minus the depreciation if the carrying value and minus the depreciation if that asset is not classified as the held for sale. Okay, then presentation அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரெசன்டேஷன்னா இப்போது ப்ரெசன்டேஷன் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் நான் கரண்ட் அசெட்ஸ் இருக்குமா, நான் கரண்ட் அசெட்ஸில் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் இருக்கும் நார்மலாக. அதுக்கு கீழே அசெட் ஹெல்டு ஃபார் சேல் இது மாதிரி செப்பரேட்டாக நம்ம காட்டணும். ஓகேவா? அசெட் ஹெல்டு ஃபார் சேலுங்கிறத நம்ம செப்பரேட்டாக காட்டணும். பிபிஇ ஒரு லைன் ஐட்டம்னா அசெட் ஹெல்டு ஃபார் சேல் அனதர் லைன் ஐட்டமாக இருக்கும். ஓகே, இப்படி தான் நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அந்த ஹெல்டு ஃபார் சேல் அசெட்ஸை. நெக்ஸ்ட்டு டிஸ்கண்டினியூவிங் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? டிஸ்கண்டினியூடு ஆப்ரேஷன்ஸ்னா discontinued operations டுகெதராக நம்ம டிஸ்போஸ் பண்ணுவோம். ஓகேவா? இட் இஸ் சர்டன் constituent of an entity. It can be a particular line of business. It can be a particular line of business. ஒரு particular line of business இருக்கலாம், அதை டிஸ்கண்டினியூ பண்ணுறதா இருக்கலாம். ஆர் certain geographical ஏரியாவாக இருக்கலாம். ஓகே, சர்டின் ஜாகிரபிக்கல் ஏரியாவாக இருக்கலாம். அதுதான் வந்து நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? டிஸ்கண்டினியூ பண்ணுறோம் அந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் பிஸ்னஸ் ஒரு ஜாகிரபிக்கல் ஏரியாவை டிஸ்கண்டினியூ பண்ணுறோம். அண்ட் தெர் இஸ் எ single organized plan to dispose the entire discontinued operations உள்ள entire assets-யும் நம்ம ஒரு சிங்கிள் பிளான் மூலமாக நம்ம சேல் பண்ண போகிறோம். And or it can be a subsidiary acquired for the subsequent sale. It can be a subsidiary acquired for the subsequent sale. இதான் வந்து discontinued operations. Okay, discontinued operations கிடையாது. இதுதான் ஒரு பர்டிகுலர் லைன் ஆஃப் பிஸ்னஸே நம்ம சேல் பண்ண போகிறோம். ஓகே, லைன் ஆஃப் பிஸ்னஸ் ஒரு பர்டிகுலர் ஜாகிரபிக்கல் ஏரியாவில் ஆப்ரேஷன்ஸு நம்ம சேல் பண்ண போகிறோன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் த டிஸ்கண்டினியூட் ஆப்ரேஷன்ஸ். இப்போ டிஸ்கண்டினியூட் ஆப்ரேஷன்ஸ்னால் அதுக்கு என்ன செப்பரேட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம செப்பரேட்டாக வந்து
இன்ஃபர்மேஷன் வந்து கண்டினியூவிங் ஆப்ரேஷன்ஸ்க்கும் டிஸ்கண்டினியூவிங் ஆப்ரேஷன்ஸ்க்கும் செப்பரேட்டாக இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இபிஎஸ் நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேவா? வாட் இஸ் த பேசிக் இபிஎஸ் ஃபார் த கண்டினியூவிங் ஆப்ரேஷன்ஸ், வாட் இஸ் த பேசிக் இபிஎஸ் ஃபார் த டிஸ்கண்டினியூவிங் ஆப்ரேஷன்ஸ் செப்பரேட்டாக நம்ம காட்டணும். அதே மாதிரி டைல்யூட்டட் இபிஎஸ் ஃபார் த கண்டினியூவிங் ஆப்ரேஷன்ஸ், டைல்யூட்டட் இபிஎஸ் ஃபார் த நான் டிஸ்கண்டினியூட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம செப்பரேட்டாக காட்டணும். அதுக்கப்புறம் வாட் எவர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், whatever the profit and loss from the discontinuing operation, profit and loss from the discontinuing operations oda discontinuing operations, okay, post tax profit and loss from the discontinuing operation idoda நம்ம என்னத்தை adjust பண்ணனும்னா whatever the gain or loss, whatever the gain or loss, whatever the gain or loss from this gain or loss from classifying that asset, from classifying gain or loss from the sale of that discontinuing operations, sale of the discontinuing operations இதை வந்து நம்ம இதோட இந்த ப்ராஃபிட்டோட அட்ஜஸ்ட் பண்ணிவிடும். ஓகேவா? கெயின் ஆர் லாஸ் ஃப்ரம் த சேல் ஆஃப் த டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன் ஆர் கிளாசிஃபைங் அஸ் ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு சேல், கிளாசிஃபைங் அஸ் ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டு சேல். லெஸ் காஸ்ட் சேல் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணுறோம், டிஸ்போசபிள் குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். அந்த டிஸ்கண்டினியூவிங் ஆப்ரேஷன்ஸை டிஸ்போசபிள் குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணும்போது நம்ம கேரிங் வேல்யூ ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் செல்லையும் கம்பேர் பண்ணுவோம். இதில் நம்மளுக்கு சர்டைன் கெயின் ஆர் லாஸ் வந்து அரைஸ் ஆகும், இல்லது சர்டைன் கெயின் ஆர் லாஸ் வந்து இதுக்கு நம்மளுக்கு அரைஸ் ஆகும். இந்த கெயின் ஆர் லாஸை நம்ம பிஎன்எல் அந்த டிஸ்கண்டினியூவிங் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து வந்து பிஎன்எல் ப்ராஃபிட் இருக்குல்லையா, அதோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சிங்கிள் அமௌண்ட்டாக நம்ம காட்டணும். ஓகே, சிங்கிள் அமௌண்ட்டாக காட்டணும். ஒரு அந்த அசட்டை நம்ம சேல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்மளுக்கு கெயின் ஆர் லாஸ், ஓகே, இந்த டிஸ்போசபிள் குரூப்பையே நம்ம சேல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதிலே வர கெயின் ஆர் லாஸ் இருக்கு இல்லையா, அந்த கெயின் ஆர் லாஸையும் இந்த பிஎன்எல்லோட அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சிங்கிள் அமௌண்ட்டாக காட்டணும். ஓகேவா? அதை சொல்லியிருக்காங்க. And it changes in the plan. If the entity ceases to classify the component of an entity as held for sale, the results previously presented from discontinuing operations shall be reclassified. Means if changes in the plan, so in the discontinuing operations la changes in plan வந்துச்சுன்னா, சேஞ்சஸ் இந்த பிளான் வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம செப்பரேட்டாக இப்படி காட்டணும் தேவையில்லை. வி கேன் மெர்ஜ் இட். ஓகேவா? மெர்ஜ் பண்ணி கண்டினியூவிங் ஆப்ரேஷன்ஸோட சேர்த்து காட்டிடலாம், ப்ராஃபிட்டையும் கண்டினியூவிங் ஆப்ரேஷன்ஸோட சேர்த்து காட்டிடலாம். ஓகேவா? whenever there is a changes in plan, we has to go to the normal one. Okay, go to the normal one. நார்மலாக நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? this is about the discontinuing operations. So we have completed the IND AS 105 theory part. We will go on solve the question in this standard. Okay, thank you.